வணக்கம் நேர்களே, நான் உங்க தமிழ் செல்வி. இன்னைக்கு மூலிகை விருந்து பகுதியில நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை துவையல். இது எப்படி செய்யலான்றதை பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாம இப்ப பார்க்கலாம். நெய், காஞ்ச மிளகாய், உளுந்து, பெருங்காயத்தூள், மணத்தக்காளி கீரை, உப்பு, தேங்காய், எலுமிச்சம்பழச்சாறு, எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு நம்ம வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ உளுந்து எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சிவக்க வந்துடுச்சு. இப்போ இதுல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம கிள்ளி வச்சிருக்க கீரையை போட்டு வதக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரையில நிறைய இரும்பு சத்தெல்லாம் இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஹீட் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துடலாம். இது சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு எடுத்துடலாம். இப்ப சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட இப்போ தேங்காய் துருவலை ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சமா இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம துவையலோட சேர்த்துடலாம். இப்போ மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி. இது எப்படி செஞ்சோன்றது ஒரு சின்ன ரீகாப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சதும் கொஞ்சமா நெய் விட்டு காரத்துக்கு ஏற்றது மாதிரி காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து செவந்ததும் அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம கிள்ளி வச்சிருக்க மணத்தக்காளி கீரையை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஹீட் ஆறினதுமே ஜார்ல போட்டு நம்ம வதக்குனது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அது கூட துருகி வச்சிருக்க தேங்காய் தூளை போட்டு அரைச்சிடுங்க. அப்புறமா கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுல எடுத்து வச்சிடுங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கத நம்ம அரைச்சு வச்சிருக்க துவையலோட சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இப்போ நம்மளுடைய மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி.